ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான ஜோதிட பலன்கள் 2026லேருந்து 2028 வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பலன்கள் நடைபெறக்கூடும், யாருக்கு நல்ல விதமான பலன்கள், யாருக்கு கெடு பலன்கள் நடைபெறக்கூடும். 2026 மார்ச் மாதம் முதல் 2028 ஏப்ரல் மாதம் வரைக்கான பலன்களை பற்றி இந்த பகுதியில் நான் சொல்லியிருக்கேன். சிம்ம ராசினா அதில் உள்ள நட்சத்திரங்கள் மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசியில் சனி பகவான் இருக்கின்றார். பொதுவாக கோச்சார் ரீதியாக 8ஆம் வீட்டுக்கு நீங்கள் பிறந்த ஜென்ம ராசிக்கு 8ஆம் வீட்டுக்கு சனி பகவான் வரும்பொழுது உங்களுக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 வருஷம் 1 மாதம் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீடான மீன ராசியில் இருக்கின்றார். இது யாருக்கு சாதகமான பலனை கொடுக்கும், யாருக்கு பாதகமான பலனை கொடுக்கும். பொதுவாக அஷ்டமத்து சனியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா பயத்தை கொடுப்பாங்க. அஷ்டமத்து சனியில் திருமணம்லாம் செய்யக்கூடாது, சுப காரியங்களை தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னாக்கா, அடிப்படையில் கிரக நிலைகள் சரியில்லாத ஜாதகருக்கு பார்த்திங்கனாக்கா அஷ்டமத்து சனி நடைபெறும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா திருமணம் சம்மந்தப்பட்ட சுப காரியங்கள் தள்ளி வைக்கிறது நல்லது. யாருக்கு நல்ல பலன்களை கொடுப்பார் 8ல் உள்ள சனி பகவான்? நீங்கள் பிறக்கும்போது அடிப்படையில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்து அப்படி நல்லா இருக்கக்கூடிய கிரகத்தோட தசா புத்தி அந்தரங்கம் நடைபெற்றால் 8ல் உள்ள சனி பகவான் தீய பலன்களை கொடுக்க மாட்டார். மாறாக நல்ல விதமான பலன்களை கொடுப்பார் சனி பகவான். மொத்தத்தில் கிரக நிலைகள் நல்லபடியாக இருந்ததுனாக்கா 8ல் உள்ள சனி பகவான் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுப்பார். கிரக நிலைகள் சரியில்லாத ஜாதகர் திருமணம் சம்பந்தப்பட்ட சுப காரியங்கள் இந்த 2 வருஷம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்ச பிறகு உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடான மேஷ ராசிக்கு மாறும்போது நீங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப காரியங்களை பண்ணி வச்சுக்கோங்க. மொத்தத்தில் அடிப்படையில் கிரக நிலைகள் நல்லா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு 8ல் உள்ள சனி பகவான் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை கொடுப்பார். கிரக நிலைகள் சரியில்லாத ஜாதகர் பார்த்திங்கனாக்கா சுப காரியங்கள் தள்ளி போடுவது நல்லது. நன்றி.